டோட்டல் இந்தியாவே பவுலிங் யூனிட்ல பும்ராவை நம்பி தான் இருக்கு. சுனில் கவாஸ்கர் பந்தை வந்து ஸ்டூபிட்னு திட்டினாப்ல. அந்த கேள்றால நான் இப்ப பாக்குறேன். கரெக்ட். சிராஜை யூஸ் பண்ண அளவுக்கு தாக்கூரை யூஸ் பண்ணல. பும்ரா ஆடுற மேட்ச் எல்லாம் இந்தியா வின் பண்ணிடணும். அப்பனாதான் பும்ரா இல்லாத மேட்ச் இந்தியா தோத்தாலும் சமாளிச்சுக்க முடியும். வேர்ல்ட் நம்பர் 1 பேட்ஸ்மேன் பும்ராக்கு பயந்துங்க நிக் பண்ணி அவுட் ஆகணும். மேட்ச் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு தான் ப்ரோ சான்சஸ் அதிகம் அந்த மேட்ச்ல. இல்லனா மேட்ச் டிராவ் ஆவறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு. நானும் இந்தியா தான் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் என்ன பும்ரா கையில தான் இருக்கு கடைசி நாள். பும்ராவோட ஒர்க் லோட் அதிகமாயிடுச்சோ. 25 ஓவர் ஒரே இன்னிங்ஸ்ல போடக்கூடிய மனுஷன் பாவம். அதாங்க உடம்பு தாங்காதுங்க. அதான் இந்த மாதிரி எல்லாம் போட வச்சா எனக்கு தெரிஞ்சு 2 டெஸ்ட் கூட டெஸ்ட்ல தலைமை இன்ஜுரி தான். அப்படிலாம் யூஸ் பண்ணா. தலைவனோட கெப்பாசிட்டி 15 ஓவர்ல அதுவும் என்ன எத்தனை கேட்ச் டிராப்? 4 கேட்ச் டிராப் ஆகியும் 5 விக்கெட் எடுத்திருக்காப்ல. 5 விக்கெட் அப்படின்னா பாத்தீங்க, ஒரு நோ பால் விக்கெட் வேற. அதான் அப்ப பார்த்தா 10 விக்கெட். டோட்டல் இந்தியாவே பவுலிங் யூனிட்ல பும்ராவை நம்பி தான் இருக்கு. என்ன சரி, சுனில் கவாஸ்கர் பந்தை வந்து போன டெஸ்ட்ல ஆஸ்திரேலியாவில் ஸ்டூபிட்னு திட்டினாப்ல. தேவையில்லாத ஷாட் அடிச்சப்ப யோகா டேக்கு பாத்தீங்களா, எல்லா யோகா பொசிஷனும் காமிச்சு அடிச்சு செஞ்சுரி அடிச்சு அந்தர்பல்டி தலைவன் பாத்தீங்களா இல்லையா? கடைசியில அத வீடியோல இது கமெண்ட்ல சொல்லிட்டாப்ல சுனில் கவாஸ்கர் சூப்பர் ப்ரோ. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருந்து போவோம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல என்ன நினைக்கிறீங்க? ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் 92 ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் அமைச்சிருக்காங்க. மேட்ச் வந்து ஒரு இங்கிலாந்துக்குள்ள வந்துட்டு என்னால வந்து பால லீவ் பண்ணி விளையாட முடியும், என்னால பாலுக்கு ஏத்த ஷாட்ஸ் விளையாட முடியும்னு கேஎல் ராகுல் அற்புதமா விளையாண்டு காட்டார். இவங்க 3 பேரும் செஞ்சுரி அடிச்சா கூட எனக்கு வந்து பர்சனலா கேஎல் ராகுல் பேட்டிங் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன ஷாட், என்ன நான் ஸ்டாப்ல. ஃபர்ஸ்ட் முரளி விஜய்ல சொல்லுவாங்க, முரளி விஜயோட பேட்ல இருந்து அக்லி ரன்ஸே வராது, அதாவது எட்ஜ் ஆகி வரும், டேப்ல ஷாட் ஆடி வர ரன்ஸே வராது முரளி விஜய் கிட்ட இருந்து அப்படின்னு. அந்த கேள்றால நான் இப்ப பாக்குறேன். வேற லெவல் பால நல்லா லீவ் பண்றதா இருக்கட்டும். பால் கவர் டிரைவ்ல என்ன கவர் டிரைவ். கில்லோட கேப்டன்ஷிப் பத்தி என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் நான் வந்து நிறைய இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா பும்ரா சிராஜை யூஸ் பண்ண அளவுக்கு தாக்கூரை யூஸ் பண்ணல. தாக்கூருக்கு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இங்கிலாந்துல விளையாண்ட பிளேயர் ஏற்கனவே. அது மட்டும் இல்ல, ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ், அதாவது அதிக நேரம் அங்க வெயில் இல்லாம ஒரு மாதிரி ஸ்மூத்தாவே இருந்துட்டு இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ். தாக்கூருக்கு இன்னொரு 4-5 ஓவர் கொடுத்திருந்தா பும்ராக்கு இன்னும் நல்ல ரெஸ்ட் கிடைச்சிருக்கும். மேட்சஸ் விளையாடுறதுக்கான அந்த ஸ்ட்ரென்த்தும் இருந்திருக்கும். பும்ரா வந்து இன்ஜுரி ப்ரோன் பிளேயர், அதிகமா இன்ஜுரி ஆயிடும் டக்குன்னு. என்ன போறாங்கன்னே தெரியல. பும்ரா ஆடுற மேட்ச் எல்லாம் இந்தியா வின் பண்ணிடணும். அப்பனாதான் பும்ரா இல்லாத மேட்ச் இந்தியா தோத்தாலும் சமாளிச்சுக்க முடியும் சீரீஸுக்கு. அப்ப பாத்துங்க பும்ராவோட ரேஞ்ச் பாத்துங்க. இருக்கிறதே வச்சு வின் பண்ணிக்கடா. இந்த மேட்ச் வின் பண்ணி ஆயிடணும் எப்படியாவது. ஆமா, பும்ரா இருக்கிற மேட்ச் வின் பண்ணியே ஆகணும் ப்ரோ. பும்ரா இல்லாட்டி எனக்கு தெரிஞ்சு பவுலிங் அதாவது சொல்றதுக்கே இல்ல, அவ்வளவு கஷ்டமா இருக்கு. பும்ராவோட அந்த பயம் எப்படின்னா, ரூட்டும் ஹாரி ப்ரூக்கும் பும்ரா போற சைடு நான் இருக்க மாட்டேன். ஆப்போசிட் சைடு போய் நின்னுறேன், ஆப்போசிட் எண்ட் போய் நின்னுறேன். பயந்து போறானுங்க. எனக்கு ஜோ ரூட் நம்பர் 1 பேட்ஸ்மேன் டெஸ்ட் கிரிக்கெட்ல. வேர்ல்ட் நம்பர் 1 பேட்ஸ்மேன் பும்ராக்கு பயந்துங்க நிக் பண்ணி அவுட் ஆவறான். ஜோ ரூட் அப்படி அவுட் ஆயி நான் பார்த்ததே இல்ல. லெஜெண்ட் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு ஒரு பவுலரை பார்த்து, எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டுலயே ஒரு பவுலரை பார்த்து இந்த அளவுக்கு பயந்து நான் பார்த்ததுன்னா பும்ரா மட்டும் தான். ஆல் 3 ஃபார்மேட் வேர்ல்ட் நம்பர் 1 பேட்ஸ்மேன். கரெக்ட். அதான் கரண்ட் இதுல இருக்க டெஸ்ட்ல நம்பர் 1 பேட்ஸ்மேன். மூணு ஃபார்மேட்லயுமே பயப்படுறாங்க. இப்ப பெரிய பெரிய லெஜெண்ட் பவுலர்லாம் இருப்பாங்க. இப்ப எப்படி சொல்றது, ஸ்டார்க்கா இருக்கட்டும், இப்ப முன்னாடி மெக்ராத், இவங்களெல்லாம் T20ல வச்சிருவாங்க. T20 நீ வந்து டெஸ்ட்ல பெரிய பவுலரா, ஒன் டேல ஓகே, ஆனா நான் உன்னை T20ல பொழுதுருவேன். 3 ஃபார்மேட்லயுமே பார்த்து பயப்படுற ஒரு ஆள்னா பும்ரா தான். எந்த கிரவுண்ட்னாலும் சரி, ஆமா கரெக்ட். எந்த கிரவுண்டா இருந்தாலும் சரி, நீ வேர்ல்டுல எங்க வேணா நீ ஸ்ட்ரீட் கிரிக்கெட் கூட்டு வரியா, அங்கேயும் பயப்படுவேன். ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம் விளையாடுறாரு ஒருத்தர், ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாட்டு இருக்காரு. என்ன நினைக்கிறீங்க அவங்க 2 பேரும் பத்தி? சாய் சுதர்சன் கருணா. கரெக்ட். சாய் சுதர்சன் கூட ஐபிஎல்லும் டெஸ்ட் கிரிக்கெட்டும் ஒண்ணு இல்லன்றது இதுல
தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஐபிஎலோட ஃபீல்ட் செட்டப் வேற, டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு வேற. நல்ல ஷாட் தான் ஆடலாம், அவ்வளவு பெரிய பவுலர்லாம் பயமுறுத்துற பவுலர்லாம் கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் முன்னாடி பால் உடம்புக்கு மேல ஏத்தி ஒரு 4, அடுத்த பாலே உள்ள விட்டா அதே மாதிரி ஃபிளிக் பண்ணா கரெக்டா கேட்ச். கருணாயர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கூட தேவையில்லாத நல்ல ஷாட் தான், பட் எக்ஸ்ட்ராடினரி ஃபீல்டிங்னால எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஆடுவாருன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்லுங்க. அதேதான், பொதுவான நல்ல ஒரு கவர் டிரைவ். ஆலிபோப்போட கேட்ச் வேற லெவல் கேட்ச். சர்தார் தாக்கூர் ப்ரோ போட்ட 6 ஓவர்ல ரன் கொடுத்திருந்தாலும் ஒரு டாஸ் பால்ல எல்பிடபிள்யூ அம்பையர் அவுட் கொடுத்துட்டான், ரிவ்யூல மிஸ் ஆயிடுச்சு ப்ரோ. அந்த மாதிரி மேஜிக்கல் ஸ்பெல் போடக்கூடிய ஆள் ப்ரோ சர்தார் தாக்கூர் யூஸ் பண்ணலையே. நீ சர்தார் தாக்கூர் விளையாடுறனா அவன் பேட்டிங் ஆல்ரவுண்டர் கிடையாது, அவன் பவுலிங் ஆல்ரவுண்டர். நீ அவன் பவுலிங் பண்ண வச்சு தான் அவன் ஒரு 15 ல இருந்து 20 ஓவர் போட வச்சு தான் அவன் 6 ஓவர் அவர் போடாத அந்த 10 ஓவர்னால தேவையில்லாத பும்ராவுக்கும் சிராஜுக்கு இவங்களுக்கு தான் வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் லோட் அதிகம். அதனாலே பாருங்க முடியல அவங்களால. சரி விக்கெட் எடுக்கணும்னு போடுறத விட சரி ஓவரை முடிச்சிருவோம் அப்படின்ட்டு தான் போட்டுட்டு இருக்காங்க சிராஜ் எல்லாம். 7 விக்கெட் விழுந்துருச்சு இங்கிலாந்து. அதுக்கப்புறமும் வந்துட்டு விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்துட்டு ஜடேஜாவை யூஸ் பண்ணாம பிரசித் கிருஷ்ணாவையும் சிராஜையும் யூஸ் பண்ணதெல்லாம் 398க்கு 7 விக்கெட் விழுந்துச்சு ப்ரோ. 465 கிட்டத்தட்ட ஒரு 67 ரன், கடைசி 3 விக்கெட் அடிச்சிருக்காங்க. நம்ம வெறும் 47 ரன்னுக்கு 6 விக்கெட் போயிருச்சு. 6 விக்கெட். இந்த இடத்துல தான் நான் வந்து கேப்டன்சி பண்ணக்கூடிய விஷயத்தை நான் பாக்குறேன். இந்த மேட்சுக்கு வந்துட்டு சேஞ்சஸ் ஏதாவது கொண்டு வருவாங்களா? அதாவது இந்த மேட்சோட ரிசல்ட்டை பொறுத்து தான் அடுத்த மேட்ச் சேஞ்சஸ் முடிவாகும் எனக்கு தெரிஞ்சு. பண்ணிட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மாத்த மாட்டாங்க. மேபி மாத்தணும். இந்தியன், அதாவது இங்கிலாந்து பவுலிங் லைனப் கூட இந்தியன் பவுலிங் லைனப் நல்லா தான் இருக்குது ஓரளவுக்கு. ஆனா இதுவும் ஒரு ஒஸ்டான லைனப் தான். அவனுங்களுக்கு வந்து படுபாதாளம், நம்மளுது வந்து அதான் நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்க பாத்தீங்களா, பிராடு ஆண்டர்சன் எல்லாம் இருந்தப்ப பென் ஸ்டோக்ஸ் வந்து 3rd 4th பவுலர். இப்ப அவன் தான் மெயின் பவுலர். There is that in swing again, clipped to short mid wicket. As ever, it is Stokes with the breakthrough. He's got that experience. என்ன கேட்டா ப்ரோ இந்தியன் பேட்டிங் செட் ஆயிடுச்சு ப்ரோ. கருணாயர்லயோ சாய் சுதர்ஷன்லயோ யாரையாவது ஒரு ஆளை லாஸ் பண்ணிட்டு குல்தீப் யாதவ விளையாட வைக்கணும்ன்ற நம்ம பவுலிங் ஸ்ட்ரென்த் அப் பண்ண. குல்தீப் ஓரளவுக்கு பேட்டிங்கும் நல்லா தான் பண்ணுவாப்ல. இன்னட்டி 8ல வந்து ஒரு 15-20 ரன் அடிக்கக்கூடிய பிளேயர் தான். இல்ல உனக்கு பேட்டிங் இன்னும் நல்ல பேட்டிங் ஸ்ட்ரென்த் ஆகணும் அப்படி முடிவு பண்றேன்னா சர்தார் தாக்கூரை டிராப் பண்ணிட்டு நிதிஷ்குமார் ரெட்டி விளையாட வச்சுட்டு இவங்க சாய் சுதர்ஷன் இல்லைன்னா கருணாயர் பதில் குல்தீப் யாதவ் விளையாடுங்க. இல்லைன்னா அடுத்த மேட்ச்ல ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்துடுறான். ரைட் தலைவன் வந்துட்டா இன்னும் கூட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. திணறுவாங்க அவன் பேசுக்கு. அவனுக்குலாம் எல்லாம் பவுன்ஸ் பிட்ச்ல வாடி பழக்கம். நம்மளுங்க யங் டீம் வேற. நம்மளும் வந்து நம்ம பவுலிங் ஸ்ட்ரென்த் அப் பண்றதா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.